உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபியாத்தி பண்றாஜ். இன்றைக்கி நாங்கள் வெளியில் கிளம்புறோங்க. எங்கே கிளம்புறோன்றத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போதே தெரியும் உங்களுக்கு. ஜாலியாக இருக்கும், உங்களை போர் அடிக்காது, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அது என்னன்றது இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா வர முடியலை. ஏன்னா இடம் பத்தலை அப்படின்றதுக்காக இல்லை. அவர் நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம வீட்டில் இருந்து 2 பேர் போகிறீங்கல்ல, சரி போதும், நீங்கள் போயிட்டு வாங்க, அந்த பிள்ளைய கூப்பிட்டு போங்க. அந்த பிள்ளைன்னா யாருன்னா எங்கள் மாமியார். ஏன்னா எங்கள் அப்பா எப்பயுமே தங்கச்சின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த பிள்ளை வா பிள்ளை போ பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவார். ரொம்ப உரிமையாக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் நைட்டே வந்துட்டாங்க. நைட்டு எப்படின்னா சர்ப்ரைஸாக, நாங்கள் வரல, காலையில் 5 மணிக்கு வந்துடுறோம் அப்படின்னோட்டியும் டென்ஷனு. என்னங்கடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்துட்டா கடைசியில் வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் மாமியாவை போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு அந்த லெஃப்ட்டில் நின்றுருக்காங்க பார்த்தீங்களா, உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தாங்க எங்கள் மாமியா. எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்பி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு போயிட்டோம். அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டு, காலை சாப்பாடு சாப்பிட்டு, காலையில் என்ன சமைச்சேன் அப்படின்னா குருமா வச்சுட்டு பூரி ஒரு 30 பூரி சுட்டேன். நல்லா சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா, முக்கியமான இடம், அதுக்குதே வந்திருக்கோம். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது கரெக்டாக. தம்பிக்கு பிறந்து 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் பிறந்த மொட்டை எடுக்கவே இல்லை. அதனால தான் இப்போ பிறந்த மொட்டை எடுக்க வந்திருக்கோம். தாய்மாமன் மடியில் உட்காந்து மொட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உட்காரவே விடலைங்க. எத்தனை பேர் பிடிச்சாங்க, நீங்களே ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆள் பார்க்கத்தே கடுகு மாதிரி. ஏன்னா செய்கிற சேட்டை பூரா பயங்கரமான சேட்டை. பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஃபுல் வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். அப்புறம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்துட்டோங்க. நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவிலேயும், அதாவது அந்த மணப்பாறை ஏரியாவிலேயும் வீரப்பூர் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போனோம். அங்கேயும் நல்ல கோயிலுங்க. வீரப்பையனார், பெரிய சாமி, பெரிய சிலை, ரொம்ப பெருசு, அழகாக இருந்துச்சு சாமி. நல்லபடியாக போய் நல்லபடியாக வந்தோம். அங்கேயும் போயிட்டு அப்படியேவும் வந்துக்கிட்டு இருந்தோம். வர வழியில் பார்த்தா டீ மார்ட்டை விட்டுட்டு எப்படிங்க நம்ம சும்மா போக முடியும்? சரி, டிமார்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் வந்துருச்சு. எங்கே டிமார்ட்டு போதுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரரு பார்த்துட்டியா அப்படின்ட்டாரு. நான் பார்த்துட்டேங்க, ப்ளீஸுங்க வாங்க போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை திருப்பி டிமார்ட்டுக்கு போயிட்டு ஐஸ்கிரீமு, பாப்கார்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு, அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்கினோம், திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு எல்லாமே வாங்கிக்கிட்டு அப்படியேவும் கிளம்புனோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்படியே கிளம்பிட்டு அப்படியே வர வழியில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வேலை பார்க்காம விட்டிங்களா, சொல்லாமல் விட்டேன் பார்த்தீங்களா, மதிய சாப்பாடு தான் நான் முக்கியம். மதிய சாப்பாடு ஒரு நல்ல ஹோட்டலு, அங்கே எங்கள் திருச்சி பக்கத்துலேயே ஒரு பெரிய ஹோட்டலு, நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. என்னென்ன சிக்கன் ரைஸு, பிரியாணி, அப்புறம் சிக்கன் சில்லி எல்லாம் சாப்பிட்டோம். நல்லபடியாக சாப்பிட்டோம், நிறையா சாப்பிட்டோங்க. ஆனால் 600 650 தாங்க பில்லு வந்துச்சு. ஆனால் நிறையா சாப்பிட்டோம், நிறையா வச்சாங்க. ஆனால் சிக்கன் பிரியாணிக்கு லெக் பீஸ் கிடைக்காதனால சிக்கன் கிரேவி வச்சாங்க. சிக்கன் கிரேவியும் நல்லா இருந்துச்சு. முட்டை இல்லாதனால ஆம்லேட் கொடுத்தாங்க. அது எல்லா ஹோட்டல்லையும் அப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஹோட்டலில் தான் நான் வேலை பார்க்குறாங்க, அதனால் சொன்னாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. என் பசங்க 2 பேருமே, பெரிய பையனும் சரி சின்ன பையனும் சரி, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சின்ன பையன் ரொம்ப 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 நேரம் அழுதுட்டாங்க. ரொம்ப அழுக விட்டியும். அப்புறம் தண்ணி வாங்கி கொடுத்து குடிக்க வச்சு, அதுக்கப்புறம் உட்கார வச்சு, அங்கிட்டு இங்கிட்டு விளையாட்டு காட்டி எப்படியோ
அழகாக மொட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. ஆனால் கொஞ்சம் மொட்டை வந்து சொட்டை சொட்டையாக இருந்துச்சு, நல்லா நிறையா முடி எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா எடுக்க விடலை. அதனால் அவன் அழுகிறத பார்த்து என் வீட்டுக்காரர் எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டாப்புல. போயிட்டு அது கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் வந்தார். ஆனால் சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லபடியாக மொட்டை எடுத்துட்டோம், சந்தோஷமாக வந்துட்டோம். எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.